இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெக்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அதில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ மெக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யார் வேணுமோ அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மெக்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்காது. ஸோ அவங்களுக்கு விருப்பம் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ் இப்படி தான் வரும், சரிங்களா. ஸோ அதோட என்ன இதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து படிச்சுங்க. படிச்சுட்டு தென் வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன இது இருக்கும், மைண்டு செட் ஆகுதோ அது மாதிரி கொடுத்துங்க. அளவு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்ஸில் வந்து நம்ம ஐடி க்ரியேட் பண்ணணும், சரிங்களா. ஸோ ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அவங்களுடைய மெயில் ஐடியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்ன லாகின்ஸ் வந்து கொடுக்குறக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் அதை கொடுத்து தென் லாகின் வந்து செக்இன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. செக்இன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து உங்கள் மெயிலுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை போட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கேஒய்சியோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுறது கேட்கும். அந்த வெரிஃபைன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வெரிஃபைங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது கேட்கும். நம்ம இந்தியா அப்படிங்கும்போது இந்தியா வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா இந்தியா வந்துடும். ஸோ இந்தியாவில் போய்ட்டு நீங்கள் வந்து ட்ரைவிங் லைசன்ஸாக இல்லை ஐடி கார்டு இல்லை பாஸ்போர்ட் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம ட்ரைவிங் லைசன்ஸ் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ ட்ரைவிங் லைசன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பெர்மிஷன் ரெக்கார்டு எதுக்காகனா கேமரா ஆக்சஸ்க்காக. ஸோ கேமரா எதுக்குன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேமரா பேக்ரவுண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்பு தான். ஸோ ஃப்ரண்ட்டு இதுவும் தென் பேக் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ இது ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை கொடுத்து நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கும் வந்து கன்னியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரண்ட்டு கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமரா வெரிஃபை பண்ணிவிட்டேன். பேக் கேமராவும் பார்த்திங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. இது நம்ம எதுக்காக லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா டாக்ஸோடைய லிஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வெரிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். யாரெல்லாம் வந்து மிக்ஸ் இன்னும் க்ரியேட் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பைபிட்டில் வந்து மேக்ஸிமம் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்கும் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து கேமராவில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கேமரா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுவே வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்துடும். ஸோ வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி காட்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து வெரிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எப்படி காட்டும்னா உங்களுக்கு வெரிஃபை அண்டர் ப்ராசஸ்ன்னு காட்டும். ஸோ இப்போதைக்கு நம்ம நிக் நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு மேடி ரோமேக்ஸ்னு ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அண்டர் வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்திங்களா. அதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ 24 ஹவர்ஸில் வெரிஃபை ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்கோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் கமெண்ட்ஸில் வந்து என்ன டவுட்டுங்கிறது கேளுங்க, நான் வந்து வெரிஃபை பண்ணுறேன். ப்ளஸ் வந்து அதுக்குள்ளே செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னு நம்ம அப்படி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து நிறைய டைப் ஆஃப் வந்து என்னென்ன இது லிஸ்டிங் ஆகிருக்கு, என்னென்னலாம் இருக்குது, அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா எகென்ஸ்ட் யூஎஸ்டிடி எல்லாமே மேக்ஸிமம் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற டேப்ஸு எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தோம் ஸ்வாப் பண்ணுறது, தென் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபியூச்சர்ஸும் இருக்குது, இந்த ஸ்பாட்டும் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ் எப்படிலாம் ட்ரேட் பண்ணுறது, நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து பினான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். மார்ஜின் வந்து செக் பண்ணுறது, இது பண்ணுறது, தென் வந்து வேலட் செட் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி செட் பண்ண சொல்லுது. ஸோ யாருக்கு என்ன பேட்டர்ன் வந்து செட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பேட்டர்ன் செட் பண்ணிக்கிங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேலெட்டில் வந்து ஸ்பாட் எவ்வளோ, ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ, ஃபியட் எவ்வளோ வச்சுருக்கீங்க